லைஃப் ரூல்ஸ் ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா க்ளோரி சமையல் இன்னைக்கு சமையலில் ஒன்றும் காட்ட போகிறது இல்லை, கவலைப்படாதீங்க. திருப்பி ரிட்டன் போயிடுறேன். சமைக்குது அது மட்டும் சொல்லிடுறேன். ஆமாம், மேடம் வந்து நேற்று தோட்டத்தில் வாங்கிட்டு வந்தேன். ஒரு அக்கா காசு தரேன் தானே நீ கடை நீ பிச்சு கொடுவோன்னு 80 ரூபா கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து வெண்டைக்காய் காரக்கம் செய்ய போது சாப்பாடு மட்டும் நான் அங்கே வடிக்க போகிறேன். அது இங்கே இல்லை, எலக்ட்ரிக்கில் அங்கே வச்சு நான் இருக்கேன். சர்ச்சைக்கு போகணும் நைட் 9 மணிக்கு நைட் ப்ரேயரு, அதனால சீக்கிரம் முடிச்சுட்டு அப்படித்தான். கோஸ் பொரியல் செய்ய போறியா? அது ஒரு பக்கம் செஞ்சிருவல இது கொதிக்கும் போது. சரி ஓகே, அப்போ நான் வந்து கிளம்புறேன். என் வீட்டில் சாப்பாடு தீஞ்சி போச்சு. சரி, இதுதான் நம்ம மேலே போயிட்டு வந்தோன்னா சாப்பாடு வந்து தீஞ்சி போச்சு. மேலே வந்து ஒரு இஷ்யூ, ஒரு செயல் நடந்து விட்டது. அதனால நான் வச்சுட்டு மறந்து போயிட்டோங்க. இப்போ தான் என்னமோ தீர ஸ்மெல் வந்தால் இங்கே எரிஞ்சிட்ருக்கு. கேஸ்லேயும் அடுப்பில் ஏதோ ஒன்று வச்சுட்டு வந்துட்டேன் மறந்து. இப்படி தான் மறந்துடுறோம் ஏதாவது பிரச்சனை வந்தால். என்ன கூட்டு போகிறதுக்கு கடைக்கு சமையல் செஞ்சிச்சு இன்னைக்கு பார்த்துங்க. அப்புறம் வீடியோ பார்த்துட்டு மக்களே க்ளோரி செய்யலன்னு சொல்லாதீங்க. க்ளோரி தான் சமையல் செய்யுது. நான் வந்து இப்போ வீடியோ எடுத்துருவேன் சமையல் செய்யும் போது. மேடம் சரியான சோம்பேறி, சமையல் மட்டும் தான் செய்வாங்க, வீடியோ எடுக்க மாட்டாங்க. அழகா கிச்சன் இருக்கணும்னா நீ வந்து டைம் டிராவல் பண்ணி போயிடணும். 2018 போயிடணும். நீ தப்பா சொல்லிட்டேன். 28 நம்ம வீடு கச்சிருமோ, 28 நம்ம சொந்த வீடு கச்சிருமோ. எல்லாருமே ஜெபம் பண்ணிக்கோங்க, சீக்கிரமா எங்களுக்கு நல்ல வீடு கிடைக்கணும், ஒரு லீஸ் வீடு கிடைக்கணும். ஆனா பாருங்க எங்க நம்பிக்கை எப்படி இருக்கு, ₹1 கூட கிடையாது. ஆனா நாங்க நம்பிக்கையா கேட்கிறோம். நீங்களும் விசுவாசமா ஜெபம் பண்ணுங்க. ட்ரைனேஜ் ஃபுல்லா வெளில வந்துச்சு, அப்படியே எல்லாமே வெளில வந்துட்டே இருக்குது. சாக்கடை எல்லாம் வீட்டை நோக்கி தவளை ஏறுது. ஓட்டுக்கு மேல வேற ஒரு தவளை குடி இருக்குது. அது மாதிரி பிரச்சனைகள் நிறைந்த வீட்டுலதான் இருக்கிறோம். இல்ல நான் ஒரு மனசா ரொம்ப சோகமா இல்ல, நான் ரொம்ப ரிக்வெஸ்டா வைக்கிறேன். எங்களுக்காக தயவு செய்து ஒரு நல்ல வீடு கிடைக்கணும்னு ஜெபம் பண்ணிக்கோங்க. உங்கள் வேண்டுதலை வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இந்த வீட்டுலதான் இருக்கணும்னா தெரியல எனக்கு. நீங்க ஜெபம் பண்ணுங்க, அதுக்கான சூழ்நிலை எல்லாம் அமையணும். எல்லாமே பணத்துல இருந்து எல்லாமே ரெடி பண்ணணும், அதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. ஓகே, நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா டாக்டர்? நல்லா டாக்டர் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிற. செக்கப் மட்டும் போனோங்கிற, செக்கப்பு போகணுன்ற டாக்டர் சொன்னதை கேட்க மாட்டேங்கிற. இப்பதான் வந்தோம், மணி 1:10 இருக்கே. நல்ல வேலை வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்க. அது பாத்தீங்கன்னா மழை பெய்யுதுங்க, மழை பெய்யுது. மழை பெய்யுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சவுகார்பேட்டையில் ஒரு ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே தான் வந்து போயிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹேண்ட்பேக், அப்புறமா ஹேர் கிளிப்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாயிருக்கு. இது என்னென்னா சிங்கப்பூரில் இருந்து கொண்டு வந்து விற்கிறோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பைசாக்கு ஏற்ற மாதிரி எல்லா பொருட்களுமே ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அக்கா ஒருத்தவங்களுக்கு வந்து ஹேர் கிளிப்ஸ் வந்து வாங்க போயிருந்தோம். நீங்கள் பார்க்குற வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்தது கிடையாது. இது எப்போ எடுத்தோன்னு எங்களுக்கே ஞாபகம் இல்லை. ஆனால் எடுத்துருப்போம், தெரியல எப்போ எடுத்தோன்னு ஞாபகம் இல்லை. சொல்லப்போனால் இந்த மாதம் எடுத்தோமா போன மாதம் எடுத்தோமான்னு ஞாபகம் இல்லை. ஆனால் போனோம், ஒரு டே வந்து போனோம். சில டைம் 10 நாளைக்கு முன்னாடி எடுத்துகிட்டு போகலாம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி போயிருப்போம், அது மாதிரி கூட இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹேர் கிளிப்பு, கம்மல் எல்லாமே சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது. பிராண்டட் கம்மல் எல்லாமே வந்து விற்கிறாங்க, ஹேர் கிளிப்ஸும் விற்கிறாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். நம்ம வந்து யாருக்காவது நீங்கள் குழந்தைங்களுக்கு கிஃப்ட் பண்ணுறீங்க, இல்லைன்னா பெரியவங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பவுச்சோடு சேர்த்து ஹேர் கிளிப்ஸ் எல்லாமே விற்கிறாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மேக்கப் பவுச் மாதிரி சூப்பராக இருக்குது. இந்த பவுச்சை தான் நான் வந்து சொல்கிறேன். ரொம்ப வளர்றால மன்னிச்சிடுங்க, வாய்ஸ் ரொம்ப நாள் கழித்து கொடுக்கறதுனால எனக்கு சும்மாவே வளருது. முக்கியமாகவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதனால எனக்கு வாய் ரொம்பவே வளருதுங்க, பயங்கரமாக வளருது. நாங்கள் வந்து கேட்கும் போது ப்ரெஷர் அதிகமாக இருந்தால் வாயெல்லாம் ரொம்ப வளருமாமே அப்படின்லாம் சொன்னாங்க டாக்டர். அது மாதிரி இப்போ எனக்கு எல்லாமே அப்படி தான் இருக்குது. இப்போ நானும் கொஞ்சம் ஒர்க் போயிட்டுருக்கனால ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு எனக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் அந்த ஆக்சிடைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, அது மாதிரி யூனிக்கான இயரிங்ஸு, அப்புறமா அந்த செயின் எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. இது மாதிரி கிளிப்பு என்ன கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம்.
எனக்கு வந்து இந்த ஹேர் கிளிப்ஸ் கலெக்ஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கு அடுத்தது சாரீ பின்னு, அதுக்கு அடுத்தது நீங்கள் நார்மலாக ஏதாவது ஒரு கோட் போடுறீங்க, ஏதாவது டிஷர்ட் போடுறீங்க, அப்போ வந்து நம்ம வந்து பின் வந்து குத்திக்கலாம். இந்த கொரியன்ஸ், சைனீஸ், ஜாப்பனீஸ் அவங்கெல்லாம் குத்துவாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய ஷர்ட்டில் அப்புறம் பனியன்லலாம் ஒரு பின்னு வந்து மாட்டுவாங்க. அது மாதிரி எல்லாமே நிறைய கலெக்ஷன் வந்து வச்சுருந்தாங்க. எல்லாமே யூனிக்கான பொருட்கள் தான் இந்த கடையில் வந்து இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே வந்து போயிருந்தேன். ஏதாவது ஒரு பேக் வாங்கலாம் அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த கம்மலெல்லாம் நான் வந்து இங்கேயே வந்து லோ ப்ரைஸ்லலாம் வாங்கியிருக்கேன். அங்கே ரேட் எவ்வளோன்னு நான் பார்க்கவே இல்லை. சாம் தான் இந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அக்காவுக்கு வாங்க போயிருந்தோம். சொன்னோம் பார்த்தீங்களா, அக்கா வந்து ஒரு கிட்டத்தட்ட எவ்வளோக்கு வாங்கியிருப்பாங்க, ஒரு 800 ருபீஸ்க்கோ எவ்வளோக்கோ திங்ஸ் வந்து வாங்கினாங்க. அக்கா வந்து பெங்களூரில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இந்த பொருளெல்லாம் ரொம்ப பிடிக்கும் சொன்னாங்க. அதனால் அக்காவுக்கு வந்து நாங்கள் வாங்க போயிருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல, இந்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த புடவை கட்டும்போது சைடில் வந்து தொங்க விடுவாங்க பாருங்கள், இந்த ராணிகள்லாம் இந்த சாவி கொத்து மாதிரி அதெல்லாமே வந்து சேல்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கம்மலெல்லாம் சொல்லவே தேவையில்லைங்க, ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. அந்த ரோஸ் பட்டல் மாதிரி வச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா அந்த கம்மலெல்லாம். அது மாதிரி தான் அந்த கடைக்கு போனாலே நமக்கு அதை வந்து ரசிக்க தோணும். நாங்கள் ரசிச்சுட்டு நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வந்தோம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா சவுகார்பேட்டை போகிறது ரொம்ப ஈஸியான வேலையே கிடையாது. மழை டைம் போயிட்டோம் நாங்கள் கொஞ்சம். அப்போது சரியான சேறு சகுதி. வீட்டுக்கு வந்தோடனே குளிக்கணும் தான் நமக்கு மைண்டு வந்து தோணும். செம்ம சேறு, சரியான நாற்றம். என்னை பொறுத்தவரை சவுகார்பேட்டிலலாம் காய்கறி, வெங்காயம், பூண்டு எது வாங்க சொன்னாலும் நான் ஃபுட் ஐட்டம் மட்டும் வாங்க மாட்டேன் மழை டைம். ஏன்னா அவ்வளோ நாஸ்தியாக இருக்கும். அப்புறமா கிரியான் கோலை வந்து நான் ஆயில் வாங்கணுன்னு போயிருந்தேன். 2 நல்லெண்ணெய் வாங்கினேன். எவ்வளோ வந்துச்சுன்னா 800 ரூபா கிட்ட வந்துச்சு. எனக்கு தெரியல, 780 ரூபாவோ எவ்வளவோ வந்துச்சு. 2 நல்லெண்ணெய் வாங்கினேன். பாம் ஆயிலெல்லாம் இப்போ நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. சன்ஃப்ளவர் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோம், ஃபார்ச்சூன் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோம். நல்லெண்ணெய் வாங்கணுன்ட்டு ரொம்ப நாள் யோசித்து அப்புறமா 2 நல்லெண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா ரொம்ப நாளாக நான் நல்லெண்ணெய் வாங்கணுன்ட்டு யோசிச்சுட்டு தான் வாங்கவே இல்லை. அதுக்கு அடுத்தது ரொம்ப பசிங்க. அதனால் எங்கள் ஏரியா பக்கத்தில் இருக்கிற கருப்பட்டி ஷாப் கடைக்கு போயிட்டு நாங்கள் போய் பணியாரமும் காஃபியும் குடித்தோம். ஃபஸ்ட்டு டைம் நானும் சாமும் தனியாக போயிருக்கோம். நாங்கள் தனியாக போனதே கிடையாது. எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ஃபேமிலி அப்படி தான் நாங்கள் வந்து அந்த கருப்பட்டி ஷாப்புக்கு வந்து போயிருக்கோம். நாங்கள் வந்து பாலாஜிக்காக வாங்கியிருக்கோம். எதுக்கு வாங்கியிருக்கோன்னா, என் தம்பி இப்படி தான் சின்ன வயசுல மீன் கேட்டு அழுதுட்டே இருப்பான் ஜோசப். அந்த ஞாபகம் வந்துச்சு. அவன் வந்து வீட்டில் கேட்டு அழுதுட்டு இருக்கும்போது அதனால நாங்கள் வாங்கிட்டு போகிறோம். அவனோட ரியாக்ஷனை கேப்சர் பண்ணுவோம். இன்னொரு மீன் வச்சிருக்கு. அப்புறம் மீன் கொடுக்கும்போது ரியாக்ஷன் பார்க்கலாம். ஆனால் இப்போ மீனுக்கு ஒரு டப்பா கொடுக்கணும். ஆமாம், கேங் வெளியே இருக்கு. மீனுக்கு டப்பா எடுக்கணும். இப்போ எடுத்துகிட்டு வந்துடுறேன். என்னப்பா இது? ஓகே மாட்டேன், எவ்வளோ டைட்டாக போட்டிருக்காங்க பொண்ணு. எப்படிங்க எடுத்தீங்க? அதுதான் தர முச்சோட ரகசியம். மீனை மட்டும் தட்டு விடுங்க. அது தட்டக்கூடாது, அது அழுக்கா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கவுக்கக்கூடாது, அப்படியே கவுக்கக்கூடாது, அப்படியே ஊற்றணும். லூஸா நீங்கள் இரு. ஓடி போவானாங்க. பட்டாசுலாம் இல்லதா? மெயின்டைன் பண்ணிக்கோ. அப்புறமா உனக்கு 2 வாங்கி தரேன், அப்படியே சேர்த்துக்கோ. நீ இது உயிரோட வச்சா 1 மாசம் நீ உயிரோட வச்சுக்கணும். வச்சு விட்டுட்டு வரும்போது நான் என்ன பிளான் பண்ணி தெரியுமா வச்சிருந்தேன். ஏற்கனவே கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டோம், செல்ஃப் கவர் போட்டோம். இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு கிச்சனில் கொஞ்சம் மல்லிகை ஜாமான்லாம் பாட்டிலில் போட வேண்டியது இருந்துச்சு. கொஞ்சம் கிராசரி நாங்கள் வாங்கினேன், மூக்கடல் அது மாதிரிலாம். அது எல்லாத்தையுமே என்ன பண்ணலான்னா பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சிடணும்னு வந்தேங்க. கிச்சனில் 2 பேரும் உட்காந்து குழம்பெல்லாம் சூடு பண்ணிகிட்ருக்கோம். உடனே எலி சவுண்டு, பயங்கரமாக எலி. அப்படியே ஏற்கனவே ரொம்ப ப்ராப்ளம், எல்லா ப்ராப்ளத்தையுமே தாங்கிட்டு சரி நம்ம அப்படியே இதே கடந்து போயிடுவோம். இந்த வீட்டிலே அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துவோம். இது வந்து பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி கட்டியிருக்குன்னு. இதுதான் நாங்கள் பல்லு விளக்கிற இடம். தண்ணி கட்டியிருக்க பயங்கரமாக. இது வர தண்ணி வந்துடும் எங்கள் வீடு வர.
ஃபுல்லாக இங்கே தண்ணி வந்துடும். அதுக்கு அடுத்தது ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு வாசலாண்ட வந்துட்டு ஃபுல்லாக போவோம். இதை வாட்டி எப்படி தெரியல பார்ப்போம். அதே நீதிமொழிகள் 30:6. சரியா? அவர் வசனத்தோட ஒன்றையும் நம்ம கூட்டக்கூடாது, குறைக்கவும் கூடாது. அழகா அர்த்தத்தை தான் நம்ம சொன்னோம். அதான் இன்னைக்கு வசனம். நீங்க தாங்க திருப்பி இருக்கோம். அவ்வளோதான். இன்னும் 1 மாசத்துல வருஷமே முடிய போகுது. 7 வயசு ஆக போகுது. வெரி சேட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லரிங் கிளாஸ் போக போகிறேன். லேட் பண்ணிட்டேன் பாருங்க. 12 மணி ஆயிடுச்சு. 12 தாண்டிடுச்சு. ஹெல்த் கொஞ்சம் சரியில்லை, அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லை, அங்கே ஒர்க் நடந்து தான் இருக்குது. இந்த மாதிரி லேட்டாக பார்த்து காரணம் இருக்குது. நூல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது நேற்று. நூல் கொஞ்சம் காலி ஆகிடுச்சு. அதனால நேற்று அந்த ப்ராசஸிங்லாம் கொஞ்சம் வேலை இருக்குது. அதனால கொஞ்சம் லேட் பண்ணிட்டோம். அப்போ போயிட்டு சாயந்தரம் தான் வருவாங்க. 7 மணி ஆகிடும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் மீட்டப் ஒன்று வச்சுருந்தோம் டிப்பாவில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ருக்மணி அக்கா வந்திருந்தாங்க. அவங்க எனக்கு உள்ளனுள்ள ஒரு பேக்கு, அதுக்கு அடுத்தது இது பவுச்சு, மொபைல் பவுச்சு செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அப்போல்லாம் எனக்கு யூஸ் ஆகல. நான் பத்திரமா பீரோவில் வச்சுருந்தேன். இப்போ தான் யூஸ் பண்ணுறேன். அப்பா 4 வருஷத்துல எவ்வளோ புதுசாக தான் க்ளோரி வச்சிருக்கு. ஆமாம், க்ளோரியா 5 வருஷம் ஆயிடுச்சு தாங்க. அதான் சொல்கிறேன், அதான் க்ளோரி. ஆமாம், நம்ம க்ளோரியை குப்பை வச்சுக்கிறேன் நினச்சிக்கிறீங்க. யாருங்க அப்படி நினச்சதுங்க? பாருங்க, இங்கே பாருங்க, நீங்களாம் வச்சிருக்கீங்களா? தூக்கி போட்டு. சாரி, அப்படிலாம் இருக்காது, தப்பா சொல்லிட்டேன். நிறைய பேருக்கு இது ஆர்வம் இருக்கு. ஆமா, இப்படி உருவிடுமோ இது மட்டும் ஏதாவது பண்ணணும். சும்மா அது ஒரு உள்ள வச்சு நீங்க அப்படியே பையில வச்சுக்கலாமா? அதுக்காக தான் ஹேண்ட்மேடும். அதெல்லாம் கவர் போடுங்க உங்க மொபைலுக்கு, அப்பதான் ஸ்ட்ராங்கா. அது இப்படிதானே சொல்றேன். ஆனா க்ளோரி இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கு திட்டுவேன். தூக்கி போடு, எப்ப பார்த்தாலும் வீட்டை குப்பையை வச்சிருக்கேன்னு சொல்லி. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா பின்றது. அப்ப கொடுத்தாங்க அக்கா, நான் அப்படியே பத்திரமா வச்சிருந்தேன். இப்பதான் நம்ம இன்னும் ஒரு கிளாஸுக்கு வேலைக்கு இப்ப போக ஆரம்பிச்சிட்டோம். நான் வந்து ஹெல்ப்பரா போயிட்டு இருக்கேங்க எங்க சிஸ்டருக்கு. சரியா? வேலை எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஒரு வேலை. வேணா பாருங்க, என்னுடைய டிராயிங் உங்களுக்கு காட்டுறேன். ஹார்ட் ஒர்க் பண்றேன். அப்படியே சாம்க்கு டெய்லரிங் சொல்லி கொடுத்து நாங்கள் ஒரு டெய்லர் போடலான்னு இருக்கோம். ஏன்னா உயிரை வாங்கிறாத, எனக்கு வராதெல்லாம் சொல்லி தருவேன். நான் வேலைக்கு கிளம்பிடுவேன். ஒரு வாரம் லீவ் வேற. மெயினா காரணம் பிரியா வினோத்தக்கா, அப்புறமா அபிலக்ஷ் அக்கா, வினி அக்கா, ராஜி அக்கா, இவங்க எல்லாமே ஒரு காரணம். இவங்கெல்லாம் நான் ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணாங்க. டெய்லரிங் கற்றுக்கோங்கன்னு. யூஸ் ஆகுது, பரவாயில்ல. தேங்க்யூ. உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா